ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, ரொம்ப பயங்கரமான பதில் என்னன்னா, நாங்கள் உங்களை மீண்டும் அழைப்போம். அதாவது உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கவில்லை. விரும்பத்தக்க வேட்பாளராக மாறுவது எப்படி? நம்மில் பெரும்பாலோர் வேலை வாய்ப்புகளை இழக்கிறோம். ஏனெனில் எங்கள் பயோடேட்டாக்கள் முதலில் சலிப்பாக உள்ளன. அதே பழைய பிறந்த தேதி, பிறந்த இடம், பள்ளி மற்றும் கல்லூரி தகவல்கள் மற்றும் சில வேட்பாளர்கள் பெற்றோரின் பெயரை குறிப்பிடுகிறார்கள். பணியமர்த்துபவர் ஒவ்வொரு வாரமும் இதுபோன்ற நூற்றுக்கணக்கான கதைகளை கேட்கிறார். அவர்கள் உணர்வை யூகிக்கின்றீர்களா? மிகவும் சலிப்பு. இதனால் மக்கள் வேலை இழக்கின்றனர். இப்போ உங்கள்கிட்ட ரெஸ்யூம் பற்றி இருந்து தகவல் டைம் வாந்தி எடுப்பதற்கு பதிலாக உங்களோட அடுத்த நேர்காணலில் இந்த 3 விஷயங்களையும் முயற்சி செய்து நிச்சயம் வேலை கிடைக்கும். கேட்பார்களை உங்கள் திறமைகளை மட்டுமல்லாமல் உங்களை பற்றியும் சொல்லுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க மற்றும் பங்களிக்க விரும்புவதையும் எவ்வாறு வளர விரும்புகிறீர்கள் என்பதையும் அவர்களிடம் கூறுங்கள். இப்போது இதை கேளுங்கள். நான் வெங்கட். 2003 பள்ளி படிப்பை முடித்தேன். 2009 பட்டம் பெற்றேன். எனக்கு பவர் பாயிண்ட் மற்றும் எக்ஸல் தேனங்க உள்ள அல்லது ஹாய், நான் வெங்கட். நான் வாழ்க்கையில் சவால்கள் நிறைந்த அனுபவங்களை பெற விரும்புகிறேன். அந்த நிலையில் கற்றுக்கொள்வதும் முன்னேறுவதும் எப்படி என அறியேன். அந்த சவால்களை எதிர்கொள்ள கற்றுக்கொண்டால் நான் ஒரு சிறந்த மனிதனாக மாறுவேன். மக்கள் விரைவாக குறியீட்டை கற்றுக்கொள்ள ஒரு இடத்தை உருவாக்குவதன் மூலம் உலகிற்கு பங்களிக்க விரும்புகிறேன். உலகிற்கு மேலும் குறியீட்டாளர்கள் மற்றும் சிறந்த குறியீட்டாளர்கள் தேவைப்படுகிறார்கள். நிதி, கல்வி, இனவாத நிர்வாகம், வறுமை மற்றும் வளர்ந்து வரும் நாடுகளில் கல்வி போன்ற உலக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய குறியீட்டாளர்களின் ஒரு பெரிய பலைக்கு செயல்முறை மேற்பார்வையாளராக பங்களிக்க விரும்புகிறேன். இந்த பயணத்தில் உலகை பாதித்த ஒரு தலைவராக முன்னேற விரும்புகிறேன். 2வது கதையை உருவாக்க நான் 3 நுட்பங்களை பயன்படுத்தினேன். அது அனுபவம், பங்களிப்பு, வளர்ச்சியாகும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு விரைவான உத்தியை கற்பிக்கிறேன். இது மக்கள் உங்களை விரைவில் விரும்புவாங்க. மக்கள் பிடித்தவர்களுடன் வேலை செய்ய விரும்புவதால் இந்த முறை வேலையாகிறது. திறமை முக்கியம். வேலைக்கு திறமை முக்கியம். நீங்கள் யோசிங்க. மக்கள் பிடித்தவர்களோடு வேலை செய்ய விரும்புவார்கள். நாங்கள் மனதளவில் நம்முடைய பிடித்தவர்களுக்கு திறமைகளை கற்றுத்தரலாம் என நம்புகிறோம். உங்களுக்கு பிடித்தவர்களோடு வேலை செய்ய விரும்புவீர்களா? இந்த முறையை உலகின் முன்னணி மனித வளர்ச்சி நிறுவனமான மைண்ட்வேலி அகாடமியின் நிறுவனர் விஷன் லாக்கியானி விடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். இந்த முறை அளவுக்கு அதிகமாக பயனுள்ளதாக உள்ளது. எனவே மைண்ட்வேலி நிறுவனம் இந்த முறையில் தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பணியாளர்களை மட்டுமே நியமிக்கிறது. இதன் விளைவாக மைண்ட்வேலியுடன் பணியாற்றுவதில் பணியாளர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மேலும் மைண்ட்வேலி நிறுவனமும் அதற்கு பிடித்தவர்களையே நியமிக்கிறது. இந்த வீடியோவில் உங்களை பற்றி சொல்லுங்கள். பதிலளிக்கும் முறையை கற்று நேர்முக தேர்வில் வெற்றிக்கு வழி பாருங்கள். ஏவி பெரோன் அகாடமியில் உயர்தர கல்வி உள்ளடக்கங்களை சந்தாதாரர்களுக்கு வழங்குகிறோம். உள்ளடக்கங்களை உருவாக்குவதற்கு நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் நடைமுறை மதிப்பை பெறலாம். அதனால்தான் எங்கள் சேனலுக்கு குழு சேரவும், மேலும் எங்களிடமிருந்து அதிக மதிப்புமிக்க உள்ளடக்கத்தை நீங்கள் தவறவிடாமல் இருக்க அறிவிப்புகளை இயக்கவும். உங்கள் வாழ்க்கையில் என்ன விரும்புகிறீர்கள் என யோசிச்சுள்ளீர்களா? அனைவருக்கும் நேர்ந்தஸ் குறைவு. காலம் அழியக்கூடியது. ஒரு முறை சென்றால் அது நிரந்தரம். எனவே நீங்கள் இறப்பதற்கு முன் என்ன அனுபவிக்க விரும்புகிறீர்கள்? அனுபவங்கள் அறிந்தபின் வாழ்க்கை பார்வை மாறும். நான் ஏன் வாழ்கிறேன் என்று சிந்திக்க தூண்டும். என் வாழ்க்கையை நான் என்ன செய்வேன்? பின் திடீரென புரிந்து கொள்கிறீர்கள். ஓ, நான் இறப்பதற்கு முன் நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் உள்ளன. ஏனென்றால் நீங்கள் ஒரு முறை மட்டுமே வாழ்கிறீர்கள். யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் பயோடேட்டாவை விட நீங்கள் விரும்பும் வாழ்க்கை அனுபவங்களை பகிருங்கள். இது உங்களும் வளர்ந்த திறன்களோடு தொடர்பில்லை. நேர்காணலில் மக்கள் தங்கள் திறன்கள் மற்றும் படிப்புகளை விவரிப்பதில் ஆழ்ந்து பேசுவார்கள். ஆனால் நீங்கள் யார் என்கிட்ட சொல்லிக்க ஆர்வமாக இருக்கேன்
உங்களுக்கு எந்த பண்புகள் இருக்கு என்பதை அறிஞ்சுக்க விரும்பலை. உங்கள் அனுபவங்களை பகிர்ந்தால் மக்கள் உங்களோடு இணைவார்கள். அவங்க உண்மையை தெரிஞ்சிக்க விரும்புவாங்க. இது வேலைக்கான நேர்முகம் இல்லை. இது மக்கள் ஒருவரை அறிஞ்சிக்கிற செயல்முறை தான். அதுவும் ஒரு சக்தி வாய்ந்த உணர்வு இணைப்பு. உங்களுடைய அனுபவங்களையும் வாழ்க்கையில் எப்படி உயர்வது என்ற ஆசைகளையும் பகிர்கிறீர்கள். இந்த அனுபவங்கள் உங்களை ஒரு நபராக எப்படி வளர உதவும்? இந்த அனுபவங்களை பெறுவதன் மூலம் நீங்க உங்க வாழ்க்கையிலே எப்படி மாறுவீங்க? இந்த முயற்சியோட நீங்க யாரா மாறுவீங்க? நீங்க இந்த அனுபவங்களை பெறணும்னா எந்தெந்த சவால்களை சந்திக்கணும்? நீங்களே தோல்விக்கு பிறகு உங்களுக்கு என்னதான் ஊக்கம் தரும்? விரும்பிய வாழ்க்கையை அனுபவிக்க எப்போதும் உதவுவது என்ன? எது உங்களுக்கு ஆச்சரியம் தரும்? இந்த அனுபவ பயணத்தில் நீங்க என்னதான் எதிர்பார்க்குறீங்க? அந்த வளர்ச்சி கதையை எனக்கு சொல்லுங்க. இப்போ நான் அந்த கதையோட மட்டும் இல்லாமல் உங்களையும் மேலும் அறிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். நான் வளர்ச்சி பற்றி பேசினாலும் ஒரு விதமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை செய்கிறேன். என் திறமைகள் எவை? நான் என்ன கற்க ஆசைப்படுகிறேன்? பாரம்பரியமாக மக்கள் தங்கள் படிப்புகள் மற்றும் திறன்களை அதிகம் பேசுவார்கள். ஆனால் இப்போது உங்கள் வளர்ச்சி கதையை சொல்வதன் மூலம் நீங்கள் அந்த நிறுவனத்திற்கு எவ்வாறு பங்களிக்க முடியும் என்பதில் அவங்க ஆர்வமாக உள்ளார். அதை பற்றி பேசுகையில் மூன்றாவது முக்கிய விஷயம், பிறருக்கு நீங்கள் எவ்வாறு பங்களிக்க விரும்புகிறீர்கள் என்பதுதான். இப்ப இதை மற்றொரு ஆழமான சவால் விடுக்கும் கேள்வி. வேலை நேர்முகத்தில் உங்களை பற்றி சொல்லுங்கள். கேள்விக்கு பதிலளிப்போம். இப்போது வாழ்க்கை நோக்கத்தை ஆராய வேண்டும். திடீரென்று இந்த பயணத்தில் நீங்கள் உணர்வீர்கள் என்பது உண்மை. உங்கள் வாழ்க்கை பிறருக்கு நீங்கள் சேவை செய்யும் பொழுதுதான் மிகவும் மதிப்புமிக்கதாகவும் அனுபவங்களால் நிரம்பியதாகவும் இருக்கிறது. உங்களுடைய திறமைகள் மற்றும் ஆன்மீக குணாதிசயங்களால் பிறருக்கு சேவை செய்ய கற்றுக்கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கை மிகவும் பொருள்படுத்தப்பட்டதாக இருக்கும். எனவே உங்களை பற்றி சொல்லுங்கள் என்ற கேள்வி உண்மையில் உங்கள் சொந்த வாழ்க்கையின் ஆழமான சிந்தனையே ஆகும். நீங்கள் என்ன அனுபவிக்க விரும்புகிறீர்கள், எவ்வாறு வளர்ச்சி அடைவீர்கள் மற்றும் பிறருக்கு என்ன பங்களிக்க முடியும் என்பதே இதன் உண்மையான கேள்வி. என் சொந்த உதாரணத்தை பயன்படுத்தி உங்களை பற்றி சொல்லுங்கள் என்ற கேள்விக்கு சிறந்த பதிலை தயாரிப்போம். வணக்கம், என் பெயர் வெங்கட். மனித நடத்தை என்னுடைய ஆழ்ந்த ஆர்வமாகும். மனித நடத்தைகளுக்கான காரணங்களை அறிந்து கொள்வது எப்போதும் என்னை உற்சாகப்படுத்தியது. இது என்னை மக்கள் ஏன் சில விஷயங்களை செய்கின்றனர் என்றும் சிலவற்றை செய்யாது என்றும் உணர உதவியது. மக்களுக்கு உதவுவதிலும் அவர்கள் பிரச்சனைகளை தீர்வதிலும் நன்கு உணர்கிறேன். அவர்களின் நடத்தைகளில் எளிதில் முறைகளைக் கண்டு தீய பழக்கங்களை மாற்றி நல்ல பழக்கங்களை ஏற்படுத்த முடிந்தது. ஒரு சொல் இருப்பது உணர்ந்தேன். அது லைஃப் கோச்சிங். மக்களை அவதிநிலை, மனச்சோர்வு மற்றும் துன்பத்திலிருந்து விடுவிக்கும் மகிழ்ச்சியை அனுபவிக்க விரும்புகிறேன். நான் மக்களை துன்பத்திலிருந்து விடுவித்து அவர்களுக்கு வாழ்க்கை திறன்களை வழங்கும் போது அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நான் மனித மேம்பாட்டின் இந்த அனுபவத்தை மிக அதிக எண்ணிக்கையிலான மக்களிடம் பகிர விரும்பினேன். அதுதான் நான் ஒரு ஆள் மனித மேம்பாட்டை தொடங்கிய காரணம். இதனங்களை வாழ்க்கையே நேஷனல் சிறந்த விளைவுகளை பெற தங்களை விழிப்புணர்வுடன் வைத்திருக்கவும், தங்களது நடத்தைகளை சரி செய்யவும் மக்களுக்கு இலவச பாடநெறிகளையும் உதவி திட்டங்களையும் வழங்குகிறோம். மனித வளர்ச்சிக்கு உயர்தர உள்ளடக்கம் வழங்குவதை நோக்கமாக கொண்ட எங்கள் யூடியூப் சேனல் இத்திட்டத்தின் ஒரு அங்கமாகும். இந்த பயணம் என்னை வாழ்க்கை பயிற்சியாளர், கல்வியாளர், யூடியூபராக மாற்றியது. இறுதியில் கதை சொல்லலை பயன்படுத்தி உலகெங்கிலும் உள்ள பார்வையாளர்களை கவரும் வகையில் குறும்படங்களை உருவாக்கவும் நமது செய்தியுடன் மனிதகுலத்தை உயர்த்தவும் விரும்புகிறேன். எனது உள்ளடக்கத்துடன் நான் கிரகத்திற்கு சேவை செய்யும் பொழுது அது எனக்கு வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருகிறது. எனது சொந்த துன்ப அனுபவங்கள் உட்பட மனிதர்களின் துன்பங்களை பற்றி மேலும் அறியவும், மற்றவர்களை மேம்படுத்த உதவும் உள்ளடக்கமாக அவற்றை மாற்றவும் விரும்புகிறேன். எனது சொந்த துன்பங்களை வாழ்க்கை பாடங்களாக மாற்றுவதில் மக்கள் தங்களை உயர்த்தி கொள்ள நான் உதவ முடியும். மற்றவர்களை துன்பத்திலிருந்து மீட்டெடுப்பதில்தான் எனது ஆழ்ந்த ஆர்வத்தையும் எனது வாழ்க்கையின் நோக்கத்தையும் கண்டேன்.
இதுதான் என் வாழ்க்கைக்கு நான் கொடுக்கிறோம் அர்த்தம். இப்படித்தான் வளர்ந்து மற்றவர்களுக்கு பங்களிக்கும் போது என் வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புகிறேன். அதை கேட்கும்போது நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது இங்கே கவனிக்க வேண்டிய சில புள்ளிகள் உள்ளன. 1. நான் எந்த வேலைக்கும் என்னை யாரும் கோரவில்லை. எனது வாழ்க்கை அனுபவங்கள், வளர்ச்சி மற்றும் பங்களிப்பு ஆகியவற்றை பகிர்ந்து கொண்டேன். என் திறமைகளை பற்றி பேசவில்லை. திறமை முக்கியம் என ஒத்துக்கிட்டு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அதை கேட்ட பிறகு நீங்கள் என்னை பிடித்தீர்களா? இந்த 3 கருத்துக்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் உங்கள் நோக்கத்தை புரிந்து கொள்ள உதவும். 3 கருத்துக்களை வைத்து கதை உருவாக்கி உங்கள் மதிப்புமிக்க நபராக உங்களை வெளிப்படுத்தலாம். மக்கள் உங்களோடு பணியாற்ற விரும்புவார். நீங்க பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பாட் நிறுத்தி பணி அளிக்கிறேன். அதை நீங்கள் ஆழ்ந்து உணர வேண்டும். பார்த்த முதல்ல நீங்கள் சைஸ்டன்டின் வாழ்க்கையில் உண்மையில் என்னை அனுபவிக்க விரும்புகிறீர்கள் என்பதை தாளில் எழுதுங்கள். அம்பான் இலக்கில் எவ்வாறு வளர விரும்புகிறீர்கள்? வாழ்க்கையில் நீங்கள் என்ன பங்களிக்க விரும்புகிறீர்கள்? நான் கூறியபடி என் கதையை மாற்றுங்கள். இது உங்களை அடுத்த நேர்முகத்திற்கு தயார் செய்ய உதவும். யாராவது உங்களை பற்றி சொல்லுங்கள் என கேட்கையில் நீங்கள் அந்த வேலையை பெறும் பதிலை ஏற்கனவே தெரிந்திருப்பீர்கள். இந்த வீடியோ உங்கள் நேர்முக திறனை மேம்படுத்தி எந்த நேர்முகமும் வெற்றிகரமாக கடக்க உதவும். நேர்காணல் திறனை மேம்படுத்த இந்த வீடியோ உதவும் என நம்புகிறேன். பல மாணவர்கள் நேர்காணல்களை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்வதற்கு நான் உதவினேன். அவர்கள் சரளமாக ஆங்கில திறன் பெற்றிருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் உங்களை பிடித்தால் நீங்கள் எப்போதும் வேலையில் இறங்கலாம் என்று என் மாணவர்கள் நம்பினர். இந்த ஸ்டாப்போடின் அமைப்பு கருத்துக்களில் பகிருங்க. கற்றுக்கொண்ட பிறகு உங்கள் நம்பிக்கை எவ்வளவு என கருத்து கூறுங்கள். அடுத்த பேட்டியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என எனக்கு நம்பிக்கை உள்ளது. எவி ப்ரான் அகாடமியிலிருந்து மேலும் மதிப்புமிக்க திறன்களை கற்றுக்கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.